இப்போ பெரிய கத்திரிக்காய் சீசன். இதுக்கு பேர் எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரோஸ்ட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தில் இந்த ரோஸ்ட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுவே ஒரு 400 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடையில இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கோடு போட்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே கத்திரிக்காவை ஊற விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங் எல்லாமே கத்திரிக்காயில் நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி நல்லா இந்த கேப்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள் மசாலாவை எடுத்து. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட எள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் வெள்ளை எள் இருந்தது, அதனால் அது கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.